ஃப்ரெண்ட்ஸ் ரயில்வே துறையிலேருந்து பாருங்கள் உங்களுக்கு குரூப் சி குரூப் டி லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ்க்கான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து எக்ஸாம் கிடையாது. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10th முடித்தவங்க 12th ஐடிஐ டிப்ளமோ டிகிரின்னு வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி உங்களுக்கு லெவல் வரைய போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும். சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 25,500லேருந்து 81,100 வரைக்கும் இருக்கும். ஸோ லெவல் வரைய சேலரி வந்து வேரி ஆகும். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து 14th டிசம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல்லேருந்து பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து 14th டிசம்பர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து குரூப் சி லெவல்லையும் குரூப் டி லெவல்லையும் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்துருக்கு. ஸோ வேகன்சி வந்து பாருங்கள் குரூப் சி லெவலில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 5 வேகன்சி இருக்குது. லெவல் 4 லெவல் 5ல வந்து 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. லெவல் 2 லெவல் 3ல வந்து ஒரு 16 வேகன்சி இருக்குது. லெவல் 1 வந்து பார்த்தோன்னா குரூப் டி லெவல் போஸ்டிங் இதுக்கு 39 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ சேலரியுமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு லெவல் 1 லெவல் 2 அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து லெவல் வரைய சேலரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது உங்களுக்கு வந்து 25,500 பேசிக் பேனா உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து இருக்கும். அதேமாதிரி வந்து லெவல் 4 லெவல் 5லாம் வந்து பார்த்தோன்னா 35,500 உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து சேலரி வந்து உங்களுக்கு லெவல் வரைய உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு வந்து இதில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் குவாலிஃபிகேஷன்னா நீங்கள் வந்து லெவல் 4 இல்லைனா லெவல் 5 போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா கிராஜுவேட் டிகிரி தான். ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே நீங்கள் எலிஜிபிள். அதேமாதிரி வந்து பாருங்கள் லெவல் 2 லெவல் 3ல அப்ளை பண்ணுறீங்கன்னா 12th நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா ஸோ அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி. அதேமாதிரி வந்து நீங்கள் 10th முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். 10த்தோட பார்த்தீங்கன்னா ஐடி வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா என்சிவிடி என்இஎஸ்சிக்கான சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து லெவல் 1 கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் டெக்னீஷியன் கேட்டகரி. இதுக்கு நீங்கள் 10th முடிச்சிருந்தாலும் சரி, அப்படி இல்லைனா ஐடி முடிச்சிருந்தாலும் சரி, இல்லைனா வந்து என்இஎஸ்சிக்கான சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலும் சரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் இந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் வந்து உங்களுக்கு பத்தாது. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸோட அச்சீவ்மெண்ட் வந்து பார்ப்பாங்க. அதில் வந்து பாருங்கள் லிஸ்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஸ்போர்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்கிற மாதிரி உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் தான் வந்து எடுக்கிறாங்க. உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் இந்த ஸ்போர்ட்ஸ்க்கான அச்சீவ்மெண்ட்டுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள். அது வந்து பாருங்கள் உங்களுக்கு லெவல் வைஸாக உங்களுக்கு கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த கேம்ஸில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும், அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து எந்த லெவலில் வச்சிருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மோடில் தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ இதில் உங்களுக்கு வந்து பாருங்கள் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது. எப்படி வந்து உங்களுக்கு செலெக்ஷன் இருக்க போகுதுன்னா மெரிட் செலெக்ஷனாக தான் இருக்க போகுது. அது வந்து பாருங்கள் ஸ்போர்ட்ஸோட அச்சீவ்மெண்ட்டுக்கு வந்து 50 மார்க் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து கேம் ஸ்கில்லு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்லாம் வந்து ஒரு 40 மார்க் கொடுப்பாங்க. குவாலிஃபிகேஷனுக்கு வந்து ஒரு 10 மார்க் வந்து இருக்கும். இது எல்லாம் சேர்த்து தான் 100 மார்க் வந்து இருக்கும். இதில் வந்து யார் அதிக மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மினிமம் குவாலிஃபைங் மார்க்குமே வந்து பாருங்கள் அந்தந்த லெவல் வைஸாக உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி ஸோ பெண்களுக்கு அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ் இவங்க எல்லாத்துக்குமே அதாவது எக்கனாமிக்கல் பேக்வர்டு கிளாஸ் இவங்க எல்லாத்துக்குமே வந்து ₹250 ஃபீஸு. அந்த ஃபீஸை வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அது எப்போ பண்ணுவாங்கன்னா ஃபீல்டு ட்ரையல் போய் நீங்கள் அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ₹250 ரீஃபண்ட் கிடைச்சிரும். அதே நீங்கள் மீதி இருக்கிற கேட்டகரியில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து ₹500 வந்து ஃபீஸு. அதில் வந்து ₹400 வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதுவுமே நீங்கள் ஃபீல்டு ட்ரையல் அட்டன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து ₹400 வந்து கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹவு டு அப்ளைல வந்து இங்கே வந்து CER.orgன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்குது. இதை கரெக்டாக நீங்கள் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.